ஹாய் ஹலோடா! நேத்து தேவோட ஒன் ஷாட்ட நல்லா சொதப்பி வச்சிருந்தேன். சுத்தமாவே எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டே இல்லடா. எப்பயுமே அது இன்ட்ரெஸ்ட்டோட ரெக்கார்ட் பண்ணுவேன். ஆனா நேத்து அழுதுகிட்டே ரெக்கார்ட் பண்ணேன். உங்களோட கமெண்ட்ஸ பார்க்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா, நீங்க ஏதாவது இது நல்லா இல்லன்னு சொல்லுவீங்களோன்னு நெனச்சேன். பட் ஓகே நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப புடிச்சது. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்டா. ஜங்குக்கோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா. போன பார்ட் நான் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கோட பிஏ தான்டா. ஒரு மாரி டென்ஷனோட இருந்திருப்பாரு. நீங்க உங்க ஃபைல முடிச்சுட்டு ஜங்குக் ரூமுக்கும் போயிருப்பீங்க. அவருக்கு அவ்வளோதான்டா ஒரு மாரி ஷாக் ஆயிருக்கும். ஏன்னா, அந்த ரூம்குள்ள ஜங்குக் தான்டா ஒரு மாரி டெவில் மாரி நின்றுப்பாரு. ஏன்னா, எப்பயுமே ஒரு பொண்ணு கூட அவர் இன்டிமேட்டா இருக்கலாட்டி அவருக்கு சுத்தமா கை கால்லாம் ஒரு மாரி நார்மலாவே இருக்காது. உங்க கூடயும் ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்திருப்பாரு. நீங்களும் ஃபெயிண்ட் ஆயிருப்பீங்கடா. அப்போ பிஏ தான்டா உள்ளேயும் வந்திருப்பாரு. ஜங்குக்கு வந்து இன்னைக்கு ஒயன் வரமாட்டா. அவளுக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க அப்பாட்டயே சொல்லியிருப்பாங்கடா. அகைன் உங்க கூட இன்டிமேட்டா இருந்திருப்பாரு. நான் அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கன்டினியூடா. கண்ணை திறந்து பார்க்குறீங்கடா. உங்களால மூச்சே விட முடியல. அவ்வளவுக்கு பாடி பெயினாக இருக்குது. உங்கள் மேலே தாண்டா ஒரு பெட்ஷீட் கவர் பண்ண மாதிரி இருக்குது. நீங்களே அதை பிடிச்சிக்கிட்டே எந்திரிக்கிறீங்க. உங்கள் தைஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி நடுங்குது. வலிக்குது அந்த இடம்லாம். அந்த ரூமையே சுற்றி பார்க்குறீங்கடா. பார்த்தா ஜங்குக் இல்லை. பெட்லேயும் பார்க்குறீங்க இல்லை. உங்கள் கண்ணெல்லாம் அவ்வளோ டியர்ஸ். உங்கள் பாடியை பார்க்க உங்களுக்கே பிடிக்கல. அங்கங்கே ஒரு மாதிரி கடிச்சு கடிச்சு உங்களோட பைட் மார்க்காக இருக்குது. அந்த இடம்லாம் ஒரு மாதிரி எரியுது. அந்த பெட்ஷீட்டை பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்குறீங்க. காலே எடுத்து வைக்க முடியலடா. அவ்வளோவுக்கு வலி. அம்மா வலிக்குது அப்பா. உங்கள் ஸ்டொமக்கையும் பிடிச்சிக்கிறீங்கடா. ரெஸ்ட் ரூம் கதவை ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக்கு தாண்டா வர்றாரு. நீங்களும் இந்த சவுண்டை கேட்டு யாருன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவர் டவல் மட்டும் கட்டிட்டு வர்றாரா. ஓ எந்திரிச்சிட்டியா? ஹோ என்னடி தூங்கிக்கிட்டே இருக்கா? அவரை பார்த்தோன்னு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த பெட்ஷீட்டை தான் ஒரு மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணி பொத்திக்கிறீங்க. ஏய் நான் ஆல்ரெடி எல்லாம் பார்த்துட்டேன்டி. அப்புறம் நான் பொத்தி வைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. நானும் நிறைய பேர்த்திட்ட இருந்திருக்கேன். ஆனால் எவட்டையும் இல்லாத ஹாப்பினஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லடி. அது உன்கிட்ட கிடைக்கும்னு சும்மா சொல்லக்கூடாது. உன் கூட நான் நல்லா என்ஜாய் பண்ணேன்டி. ஜங்குக் தாண்டா உங்ககிட்டேயும் வர்றாரு. சார் என்கிட்ட வராதீங்க. சார் கிட்ட வராதீங்க. எனக்கு பயமாக இருக்கு. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு ஆல்ரெடி வலிக்குது. ப்ளீஸ் என்கிட்ட வராதீங்க அப்படின்ட்டு பின்னாடியே போகிறீங்க. என்னடி எல்லாம் நான் எப்போ கிடைப்பேன்? ஏங்க வாழுக நீ பார்த்தா என்ன தள்ளி போன்ற? ஓகே எனக்கு இப்போதைக்கு நீ வேணாம். அவர் கப்போட தாண்டா ஓப்பன் பண்ணி காசு எடுத்து அந்த பெட்டில் தாண்டா தூக்கி போடுறாரு. ம் உனக்கு எக்ஸ்ட்ராவே மணி கொடுக்கலாண்டி. ஏன்னா நிறைய பேர்த்திட்ட இருந்திருக்கேன். அவ்வளவா எனக்கு அவளுக்கு கூட பிடிக்காது. பட் என்ன எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணு கூட இருக்கணும். அதனால நான் அவளுக்கு கொடுப்பேன். ஆனால் உன் கூட இருக்கல ஹேப்பன் ஃபீலாக இருந்துச்சுடி. அதான் உனக்கு எக்ஸ்ட்ரா மணி. இதை எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு அவர் கப்போர்டை ஓப்பன் பண்ணி தாண்டா அவர் ட்ரெஸ்ஸு உங்கள் முன்னாடியே நேக்கில் அந்த டவல்லாம் கழட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு அங்கிட்டு திரும்பிக்கிறீங்க. அவரும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் கிளம்பு அப்படின்ட்டு அவரும் வெளியில் போயிடுறாரு. நீங்கள் தாண்டா அந்த காசையும் பார்த்துட்டு உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. யாரை லவ் பண்ணீங்களோ அவரு இந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணு கூட டெய்லி இருக்கிறாரே உங்களால் ஏற்றுக்க முடியலை. அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை அவாய்ட் பண்ணி கொஞ்சம் மறக்க ஆரம்பிச்சிங்க. இருந்தாலும் அவர் மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கடா. இந்த மாதிரி பொண்ணுங்களை நானும் ஒரு பொண்ணாயிட்டேனேன்னு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ அழுகுறீங்க தேம்பி தேம்பி. அவ்வளோதான் உன் லைஃபு போச்சுடி. நீங்களும் ஒரு மாதிரி நடக்க முடியாமல் பையதாண்டா உங்கள் ட்ரெஸ்ஸு ப்ளவுஸு ஸ்கர்ட்லாம் எடுத்து ஒரு மாதிரி அதையும் வேர் பண்ணுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. அந்த கையை கூட ஒரு மாதிரி தூக்க முடியலை. அவ்வளோவுக்கு பெயின் ஆகுது. நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு தாண்டா உங்கள் பர்ஸு உங்கள் ஃபோனு அந்த பக்கம்லாம் இருக்கோ அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த டோரை தான் ஓப்பன் பண்ணுறீங்க. நடக்கவே முடியாமல் பைய நடக்கிறீங்க. ஜங்குக் தாண்டா அவர் சீட்டில் தாண்டா ஸ்மோக் பண்ணிக்கிட்டு உங்களையே பார்க்குறாரு. அப்புறம் ஏன் நீங்களும் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. உன்னை பார்க்கல வீக்காக இருக்க மாதிரி இருக்கு. இன்றைக்கி வேணால் நீ ரெஸ்ட் எடுத்துட்ட நாளைக்கு வா. எக்ஸ்ட்ரா மணி வேணும்னா கூட வாங்கிக்கடி. உனக்கு தாராளமாக கொடுக்கலாம். இதெல்லாம் உனக்கு காதால் கேட்கவே முடியல. அப்படி அழுகுறீங்க ஒரு மாதிரி உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஏய் எதுக்குப்பா அழுதுகிட்டு இருக்க? சப்போ
அப்படின்ட்டு அவரு சொல்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி நடக்க முடியாமல் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. உங்கள் வீட்டில் தான்டா உங்கள் அப்பா குக் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சின்னம்மா நம்ம பொண்ணு வரல, நைட்டே கால் பண்ணோம் எடுக்கல, பிஸியாக இருப்பா. ஓ நம்மளுக்கு வேறு நீ நைட் ஷிஃப்ட் தானே, பாவம் பிள்ளைக்கு சமைச்சு வைப்போம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா தாண்டா குக் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டுன்னு. வெளியில் தாண்டா ஆரன் சவுண்டு கேட்குது. ஓ நம்ம பொண்ணு வந்துட்டாளா அப்படின்ட்டு உங்கள் அப்பா தான் வெளியில் போகிறாங்க. அங்கிள் ஒயனை கூப்பிடுங்க, டைம் ஆச்சு. என்ன ஓய் என்னம்மா சொல்கிற? என்ன அங்கிள் டைம் ஆச்சு, ஒயனை கூப்பிடுங்க, வேலைக்கு போகணும்ல. இல்லைம்மா அவள் நைட்டு வரவே இல்லை. என்ன அங்கிள் சொல்கிறீங்க, வரலையா? இல்லைம்மா ஒரு சார் வந்தாங்க, ஒயனுக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்குன்னு அங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஒயன் வீட்டுக்கு வரலம்மா, ஆஃபீஸில் தான் இருக்கா. என்னம்மா நீ இருக்க, ஆனால் என் பொண்ணு மட்டும் அ, ஓ அங்கிள் நான் என்னோட பாஸ்க்கு இன்னொரு கம்பெனி இருக்குது அங்கிள், அது பெண்டிங் ஒர்க் இருக்குன்ட்டு எங்களை அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு தெரியாது. என்னம்மா சொல்கிற, நீ இருப்பேன்னு நினச்சிதாம்மா நான் என் பொண்ணு அங்கே தங்குறதுக்கே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. நீ இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ அங்கிள் அப்படிலாம் இல்லை, நான் ஆல்ரெடி அந்த மாதிரிலாம் பெண்டிங் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன், நீங்கள் ஃபீல்லாம் பண்ண வேணாம். அவள் இன்றைக்கி வந்துடுவா, இன்றைக்கி அவளுக்கு லீவு தான் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். இல்லைம்மா பயமாக இருக்குது. ஐயோ அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு நீங்கள் கால் பண்ணீங்களா? இல்லைம்மா. ஓ சரி வந்துக்கிட்டு இருப்பான், நான் கால் பண்ணி பேசுகிறேன், நீங்கள் பயப்படாதீங்க அங்கிள் அப்படின்ட்டு அவளும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுறாடா. கால் பண்ணுறான். நீங்கள் தானே அந்த நம்பரை பார்க்குறீங்க, மாஹின்னு போட்டு சேவ் பண்ணியிருக்கீங்க. அவள் காலை எடுக்கலாமா வேணாமான்ட்டு ஒரு மாதிரி அவளோட காலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கடா. அப்போ நீங்கள் அந்த கம்பெனி விட்டு கீழே போகிறீங்க. ஜங்குக்கோட பிஏ தான்டா, அவரோட காரும் உள்ளே என்ட்ரு ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி நடக்கவே முடியாத மாதிரி போகிறீங்க. அவரும் அந்த காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே தாண்டா இறங்குறாரு. உங்களை பார்க்க அவருக்கு சுத்தமாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்ககிட்ட வந்து அவர் என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியாமல் ஒரு மாதிரி அங்கேயே நிற்கிறாரா. அவரையும் கிராஸ் பண்ணி தாண்டா ஒரு மாதிரி நடக்கவே முடியாத மாதிரி போகிறீங்க. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவர் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. இவன்னா கால் பண்ணால் எடுக்க மாட்றா. உங்கள் அப்பாவும் கால் பண்ணுறாங்கடா, நீங்களும் வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு அப்படின்ட்டு, உங்கள் அப்பா எப்படி உங்களை பார்ப்பாங்க அப்படின்ட்டு அவ்வளோ பெயினாக இருக்குது. அகெயின் கால் வருதுடா, நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. அதுவும் உங்கள் ஃப்ரெண்டு தான்டா. ஒயின் அறிவு இருக்காடி, நைட்லாம் இதுக்கிட்ட தங்கி வேலை பார்க்குறேன். எனக்கு இப்போ தான் தெரியும் ஜங்குக் சாரை பற்றி. அவர் ஒரு மாறியாண்டி. எங்கே இருக்குடி? மாஹி மாஹி என்னடி ஆச்சு, இதுக்கு நீ அழுகுற? எங்க இருக்கடி? மாஹி ஆஃபீஸ் வாசல் முன்னாடி நிற்கிறேன், என்னால் முடியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, சீக்கிரம் வந்து என்னை கூட்டி போறியா? எங்கடி இருக்க? நான் வந்துடு, சீக்கிரம் வந்துடு அப்படின்னு அவளும் ஃபாஸ்ட்டாக தாண்டா வர்றா. நீங்கள் அந்த கேட்டுக்கிட்ட தாண்டா ஒரு மாதிரி ஓரமாக அவங்க வகுத்தை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறீங்க. உங்களால் சுத்தமாக நடக்க முடியல, ஒரு மாதிரி வலிக்குது. உங்கள் அப்பா தாண்டா கால் பண்ணுறாங்க, உங்களுக்கு அட்டன் பண்ணி பேசவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டும் தாண்டா உங்கள் முன்னாடி வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணுறா. உங்களை பார்க்குறா, நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க. அவளும் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு என்னடி ஆச்சு, ஏன் இங்கே உட்காந்துருக்க? ஏன் இங்கே பாரு, உங்கள் கிட்ட வந்து தாண்டா உட்காந்து நைட்லாம் எதுக்கடி வேலை பார்க்குற? அப்பா வேற என்கிட்ட கேட்டாங்க, நைட்லாம் எதுக்கு தங்கி வேலை பார்க்குற? இப்போ தாண்டி தெரியும் ஜங்குக் சார் பார்க்க ஒரு அடிக்கடி வேறு வேறு பொண்ணு வர்றாங்கல்ல, அது வந்து கம்பெனி மேட்ரு இல்லடி. அவங்க பியும் அந்த கம்பெனி இருக்க பியும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டாங்கடி. அதை நான் சைடாக கேட்டேன். ஜங்குக் சார் வந்து ஒரு மாறியாண்டி. அன்னைக்கு வர்ற பொண்ணுங்க கூட அவரு கூட ஏதோ, அது சொல்லக்கூட எனக்கு பிடிக்கல. நீ எதுக்கு உன் தங்கி வேலை பார்த்த? உனக்கு அறிவு இருக்காடி? எனக்கு கால் பண்ண வேண்டியதானே? என்ன பாரு, என்னடி ஆச்சு? என்னடி ஸ்டொமக் வலிக்குதா என்ன? பீரியட்ஸ் ஆடி? போயன். நீங்களும் அவளை நிமிர்ந்து பார்க்குறீங்க, அப்படியே ரொம்ப அழுதுருக்கீங்க. உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது, உங்கள் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி அடிப்பட்டு ஒரு மாதிரி ஜூஸி சப்பியான மாதிரி ஒரு மாதிரி புண்ணு மாதிரி இருக்குடா. அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. என்னடி ஆச்சு? என்னடி இப்படி இருக்க? உன் நெக்கில் என்ன? ஏன் என்ன சொல்லுடி? வாங்கி முடியல அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. சொல்லுடி, என்னடி ஆச்சு? ஜங்குக் ஜங்குக் நம்ம பாஸ் ஜங்குக். அப்போ நீங்கள் நடந்தது பூரா சொல்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது,
அவ்வளோ கோவப்படுறா. எந்திரி, அவன் உள்ள தானே இருக்கான், எனக்கு செத்தாண்டி. மகி வேணாம் ப்ளீஸ். புயன் உனக்கு அறிவு இருக்கு, ஆனா நான் போய் உன்னை உள்ள அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்டி. இல்ல மகி ப்ளீஸ் வேணாம், ப்ளீஸ் டி. எதுக்கு வேணான்ற உயன், எதுக்கு வேணான்ற? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் உள்ள தூக்கி போட்டு அசிங்கப்படுத்தணும் உயன். வெளியில நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளுக்கு எவ்வளோ பொறுக்கித்தனம் இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களை கண்டாவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஓயன். இப்படி தெரிஞ்ச இந்த மாதிரி கம்பெனியில் நான் வேலையே பார்த்துருக்க மாட்டேன்டி. உங்கள் அப்பா தாண்டா கால் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஐ, அப்பா கால் பண்ணுறாங்க. ஓயன், நான் ஆல்ரெடி உங்கள் அப்பாட்ட போய் சொல்லியிருக்கேன்டி. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. ஆமாம், யாருமே நைட்டு ஒர்க் பார்க்கவே மாட்டாங்க. நான்லாம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன்னு உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்குது. என்ன கால் பண்ணாலும் நம்ம பொண்ணு எடுக்க மாட்டுது. ஓயன் என்னாச்சுடா, ஏன்டா அப்பா காலை எடுக்க மாட்ற? மாஹி தாண்டா அந்த காலையும் அட்டன் பண்ணுறா. ஓயன் எங்கடா இருக்க, கால் பண்ணாலும் எடுக்க மாட்ற? அங்கிள், நான் மாஹி பேசுகிறேன். எங்கம்மா ஓயன்? இங்கே தான் இருக்கா அங்கிள், நான் பார்த்துட்டேன் அவளை. என்னமோ டைம் ஆச்சுன்னா வீட்டுக்கு வரல. இல்லை அங்கிள், இன்னும் ஒரு 1/2 வந்துடுவா, நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிம்மா. நைட்டெல்லாம் சாப்பிட்டால என்னன்னு தெரிலம்மா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சீக்கிரம் என் பொண்ணை கூட்டிகிட்டு வாம்மா, அவளை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் பேசிட்டு கட் பண்ணிடுறாங்கடா. மாஹி தாண்டா அவள் பைக்லேயும் உங்களை மெதுவாக உட்கார வச்சு அவளோட வீட்டுக்கு தான் கூட்டி போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? என்னோட வீட்டுக்கு தான். எப்படியே போறியா என்ன? அவள் கூட நீங்களும் அமைதியாக போகிறீங்கடா. அவள் வீட்டில் தான் ஸ்டாப் பண்ணுறா. உங்களையும் மெதுவாக தாண்டா கூட்டி போகிறான். அவங்க வீட்டில் யாருமே இல்லை. அவளோட ஸ்டெப்பில் ஏறி தாண்டா உங்கள் ரூமுக்கு, அதாவது அவளோட ரூமுக்கும் கூட்டி போகிறான். ஓயன், அந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாடி, நான் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். இல்லை, நான் வேறு ட்ரெஸ் போட்டால் அப்பா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க மாகி. நான் இதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன். என்னடி ப்ளீஸ் மாகி. சரி போ அப்படின்ட்டு உங்களை தாண்டா அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளேயே அனுப்புகிறான். நீங்களும் ஒரு மாதிரி குளிக்கவே முடியல, அவ்வளோ அந்த இடம் பூரா அப்படியே திக்கு திக்குன்னு எரியுது தண்ணி படப்பட. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் தாண்டா வர்றீங்க. ஓகே ஓயன், வீட்டுக்கு போகலாமா? உங்களையும் ஸ்டாப் பண்ணுறா, நீங்களும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. மாஹி. என்ன மாஹி, சொல்லு, உங்கள் அப்பாட்ட என்ன சொல்ல போகிற? இந்த மாதிரி பர்சன் கூட நான் இருந்துட்டேன்னு சொல்ல போறியா? இல்லை, நான் கீழே விழுந்து அடிபட்டுட்டேன்னு பொய் சொல்ல போறியா? ஆனால் உன்னை பார்த்தா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்கடி. என்ன சொல்ல போகிற, சொல்லுடி. மாஹி, எனக்கு தெரியலடி, எனக்கு தெரியலை. உங்கள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. மாஹி, உனக்கு ஒன்றும் தெரியாது மாஹி, எனக்கு ஜங்குக் சார் ரொம்ப பிடிக்கும்டி. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அவரை நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன், ஆனால் அவர் என் ஃபேஸ் பார்த்ததில்லை. அப்பா அன்னைக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுல்லடா, அன்னைக்கு கூட ஒரு பேபியை நீங்கள் கேர் பண்ணியிருந்துருப்பீங்களடா, அதெல்லாம் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறீங்க. அப்புறம் இந்த வீக்கெண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜங்குக்கு ஒரு பொண்ணை கிஸ் பண்ணது, நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணது, எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறீங்க. அந்த பொண்ணை கிஸ் பண்ணலேருந்து நீங்கள் அவரை மறக்க ஆரம்பிச்சது, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சது, இதெல்லாம் எல்லாம் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷாக்காக உங்களை தான் திரும்பி பார்க்குறா. உயன், யார் லவ் பண்ணுறேன்னு தெரியுதா? அவன் நல்லவனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவனை பற்றி எனக்கு நேற்று தான் தெரியும். போய் இந்த மாதிரி ஆளா? வேணாம் ஓயன், எனக்கு தெரியும் மாகி. அதான் நான் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்தேன். இந்த ஆஃபீஸை விட்டே போகணுன்னு நினச்சேன். அதான் பெண்டிங் ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு நம்ம ஆஃபீஸை விட்டே போயிடலான்னு நினச்சேன்டி. ஆனால் நேற்று தான் அந்த ஃபைலை முடிச்சு ஜங்குக் சார்ட்ட கொடுக்க போகல தான் எனக்கு இந்த மாதிரி அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிவிட்டு அழுகுறீங்க. அவளுக்கு நல்லாவே புரியுது. ஓயன், அதான் முடிச்சிட்டேல, உன் ஃபோனை கொடு. உங்கள் ஃபோனை வாங்கி தாண்டா அவள் மெயில் அனுப்புகிறான். ஏன்னா அந்த வேலை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் மெயில் அனுப்பிடுறாடா. ஓகே ஓயன், உனக்கு நல்ல வேலையா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், நான் மெயில் பண்ணிட்டேன். ஆனால் மாகி, ஏப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்களையும் ஒரு
அவரோட பெட்டில் தாண்டா உட்கார வச்சுட்டு அந்த பவுண்டேஜ் இருக்கும்லடா அதை எடுத்து உங்களுக்கும் அங்கங்கே ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த காயம்லாம் இல்லாத இடம்லாம் உங்கள் லிப்ஸுக்கு லைட்டாக அந்த ஒரு மாதிரி லிப்ஸ்டிக் தாண்டா போடுறா. ஆனால் நீங்கள் லிப்ஸ்டிக்லாம் போடவே மாட்டீங்க, லைட்டாக லிஃபாக மட்டும் தான் போடுவீங்க. அதுவும் ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல. ஏய் ப்ளீஸ் டி, இது போட்டு தான் அந்த லைட்டாக தெரியாது அப்படின்ட்டு உங்களுக்கும் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களையும் பைக்கில் தாண்டா கூட்டிகிட்டு போகிறான். ஜங்குக்கோட கம்பெனியில் தாண்டா, ஜங்குக்கோட கம்பெனிக்குள்ளேயும் அவர் பிஏ தாண்டா உள்ளே என்ட்ராகிறாரு. அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எல்லாம் நம்மனால தான் அப்படின்ட்டு. ஜேகேவோட கேபினின் டோர் நாக் பண்ணுறாரா, அவனே கம்மின்றாரு, உள்ளே தான் போகிறாரு. ஜங்குக்கு பார்க்கல அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. பட் இருந்தாலும் ஒரு நார்மலாக ஃபேஸ் வச்சுக்கிட்டு, சார் ஓகே எல்லாம் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டிங்க, நம்ம மற்ற கம்பெனியில் இருக்க ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டாங்களா என்ன? சார் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம கம்பெனிக்கு வந்துடுவாங்க அப்படின்றாங்க. ஓகே இன்றைக்கி எந்த ஒர்க்கும் இல்லை, நீங்கள் போகலாம் அப்படின்றாங்க. ஓகே சார் அப்படின்ட்டு அவரும் தாண்டா வெளியில் போகலான்னு பார்த்துருப்பாரு. அப்போ அவருக்கு ஒரு மெயில் வருதுடா, அதை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜேகேவை பார்க்குறாரு. என்னாச்சு சார்? அது என்ன சார்? அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? அந்த ஒயன் பொண்ணு. அவளுக்கு என்ன? என்ன எக்ஸ்ட்ரா மணி எதுவும் கேட்டாலா என்ன? சார் இல்லை, ரிசைன் மெயில் அனுப்பியிருக்கா. ஓ ரிசைன் பண்ணிட்டாளா? சரி நீ வெளில போ சார், வெளில போ. ஓகே சார். அவனும் டோர் ஓப்பன் மட்டும் வெளில தாண்டா போகிறான். ஜேகே தாண்டா, அவருக்கும் எந்த ஒர்க்கும் இல்லை அப்படின்ட்டு அந்த ரூமை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளவும் போகிறாரு. உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா உங்கள் வீட்லேயும் பைக்கை ஸ்டாப் பண்ணுறா. அவளும் இறங்கி உங்களையும் லைட்டாக கைத்தாங்களாக வீட்டுக்கு தாண்டா கூட்டிகிட்டு போகிறா. பார்த்தா அவங்க வீடு லாக்கில் இருக்குது. சின்ன ஒயின் அங்கிளை காணோம். இல்லைம்மா, கீ எங்கே இருக்கும்? அந்த அங்கே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் எடுத்து ஓப்பன் பண்ணுறாடா, உள்ளே உங்களையும் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் தான் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா பேசுகிறா. அங்கிள் எங்கே இருக்கீங்க? வீட்டில் இல்லை. இல்லைம்மா, கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காண்டி வெளியில் வந்துட்டேன். என் பொண்ணு வந்துட்டா. வந்துட்டா அங்கிள், ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு உங்களை பார்த்துக்கிட்டே சொல்கிறா. சரிம்மா நல்லா தூங்கட்டும், அவளுக்கு ஃபுட்லாம் சமைச்சு வச்சுட்டேம்மா, சாப்பிட்டு தூங்க சொல்லுடா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க. சரி அங்கிள் அப்படின்ட்டு அவளும் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஒயன் உங்கள் அப்பா சாப்பிட்டு தூங்க. இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, ப்ளீஸ் என்னை ரூமுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போறியா அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்கடா. உங்கள் ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் போனோடனே உங்கள் கப்போர்டை தான் ஓப்பன் பண்ணுறீங்க. என்னடி? இல்லை நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குடி. சரி அப்படின்ட்டு அவங்க தாண்டா கபோர்ட்லேருந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறான். எடுத்துகிட்டு அங்கே சாரியை தான் கலட்டுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் உங்களை தான் பார்க்குறா. அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க நெக்கை தான் பார்த்துருப்பா. பார்த்தா அவங்க செஸ்ட்டுக்கு பக்கத்துலலாம், அதாவது நீங்கள் ப்ளவுஸ் போட்டிருப்பீங்கடா, அங்கெல்லாம் அப்படி பல்லாக இருக்குது. அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. உங்கள் ஹிப்பும் உங்களெல்லாம் அவளால் பார்க்கவே முடியலை. என்னடி? அவள் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறா. என்னடி இப்படி பண்ணியிருக்கா? எப்படி உன்னால் மட்டும் சும்மா இருக்க முடியுது? ஹாஸ்பிட்டலுக்கு இது போகலாண்டி, நான் கூட்டி. இல்லைடி ப்ளீஸ், நான் என்ன சொல்லுவேன் போய்? எனக்கு கல்யாணம் கூட ஆகலடி. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் யாராவது கூப்பிடுவாங்க மாஹி, எனக்கு பயமாக இருக்குது, வேண்டாண்டி. நீங்களும் ஒரு மாதிரி அவள் பார்க்க முடியலடா, அதனால் நீங்களே ரெஸ்ட் ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியிலையும் வர்றீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா, நான் ஃபுட் எடுத்துகிட்டு வரேன். இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் போய் பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா உங்களுக்கும் பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன்டி அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ஒரு மாதிரி தலையை ஆட்டுறீங்க. நான் ஈவினிங் வந்து ஒன்று பார்க்குறேன்டி அப்படின்ட்டு அவரும் உங்கள் டோர் லாக் பண்ணிவிட்டு வெளியில் போய் அவள் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுறாடா. ஜேகே தாண்டா அந்த ரூம்குள்ளேயும் போயிருப்பார். பார்த்தா அந்த பெட்டில் அவர் போட்ட காசு அப்படியே இருக்குது. என்ன நம்ம போட்ட காசு அப்படியே இருக்குது, எடுத்துகிட்டு போலையா என்ன? அந்த பெட்லேயும் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. சரி போ. அந்த பெட்லேயும் ஒரு மாதிரி படுத்து தாண்டா ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. உங்கள் கூட இருக்குல்ல, அவருக்கு செம்ம ஃபீலாக இருந்திருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பார். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. மாஹி தான் வேகமாக அவள் பைக்லேயும் ஆஃபீஸ்க்கு வர்றா, உள்ளேயும் வர்றாடா. அப்போ ஜங்குக்கோட பிஏ தாண்டா, மாஹி எதுக்கு இவ்வளோ லேட்டு?
ஆஃபீஸ் டைம் தெரியாத உனக்கு அப்படின்னு மாகியை போட்டு திட்டுறாரு. சார், என்ன 5 நிமிட்ஸ் லேட்டாக வந்துட்டேன் அவ்வளோதானே. நான் எதுக்கு லேட்டாக வந்திருக்கேன்னு சொன்னால் இவ்வளோதுக்கு பேச மாட்டீங்க. என்ன மாகி வாயெல்லாம் ரொம்ப நீளுது. நான் யாரும் திரும்பல, உன்னோட பாஸ். அதான் சார், பெரிய பதவியில் இருக்கீங்கல்ல, அதான் உங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தாவே ஒரு மாதிரி சீப்பாக தான் நினைப்பீங்க. என்னமாகி ஒடி வச்சு பேசுகிற? உண்மையை தான் சார் சொன்னேன். நான் எதுக்கு போயிருக்கேன்னா, என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது ஒயன், அந்த பேர் சொன்னோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. நைட் இங்கேருந்து ஒர்க் பார்த்துருப்பா போல், அவளுக்கு முடியல. அதான் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வர்றேன். என்னாச்சு ஒயனுக்கு? இப்போ ஓகேவா? சார், உங்களுக்கு என்ன கவலை? அவள் தான் ஆல்ரெடி மெயில் அனுப்பியிருப்பாளே உங்களுக்கு, வேலையை ரிசைன் பண்ணுறோம்ட்டு. உங்களுக்கு கூட மெயில் வந்திருக்குமே. ஆ, வந்துச்சு மாஹி. இதுக்கு மேலே நீங்கள் ஒயனை கேட்க வேணாம் சார். அவள் ஆல்ரெடி இந்த கம்பெனி விட்டே போயிட்டா. சாரி சார், நான் லேட்டாக வந்ததுக்கு. நீங்கள் வேணால் என் சேலரியை பிடிச்சிக்கோங்கண்ணா, 5 நிமிட்ஸ் லேட்டாக வந்ததுக்கு அப்படின்ட்டு அவளும் போயிடாடா. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லா இதுலேயுமே ப்ரில்லியண்ட்டு, எல்லாமே ஃபாஸ்ட்டாக கற்றுக்குறீங்க. அவரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாரு. மாஹி தாண்டா அவளோட சீட்டில் உட்கார்றா. இப்போ ஜஃபர் தாண்டா, ஏய் என்னாச்சுடி, ஒயன் ஓகேவா? ம், ஓகேங்க. அப்புறம் இனிமேல் ஒயன் இங்கே வேலைக்கு வரமாட்டா. ஏன், எதுக்கு? இல்லை, அவளுக்கு இந்த வேலை பிடிக்கல, செட் ஆகலை. ஒயனுக்கு பிடிக்கலையா? ஏய், அவள் ப்ரில்லியண்ட்டுடி, சீக்கிரமாகவே அவள் கேட்சப் பண்ணிக்குவா. அவையும் இந்த வேலையை விட்டு போனா. தெரிலங்க, அவளுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அவளும் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு. ஏய், ஒர்க்கே இல்லடி, எல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம வச்சுருந்த ஒர்க்கு நேற்றே எம்ப்ளாயெல்லாம் முடிச்சிட்டாங்களாம். எஃப்எம்மாகி கொஞ்சம் சிரித்து பேசிக்கிறாங்கடா. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்கு கூட பிஏக்கு தாண்டா கால் வருது. ஓகே சார் அப்படின்ட்டு அவரும் காலை கட் பண்ணிடுறாரு. இந்த சைடு உங்கள் அப்பா தாண்டா வந்திருப்பாங்க. உங்கள் ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா தூங்குறீங்க. அவரும் பக்கத்தில் வந்து தாண்டா ஒயன் அப்படின்னு கூப்பிட்ருப்பாங்க. நீ நல்லா தூங்கினால உங்கள் ஃபோர்கேட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவர் கிச்சன் தாண்டா போகிறாரு. பார்த்தா ஃபுட் அப்படியே இருக்குது. ஜோ, என் பொண்ணு சாப்பிட்லையா? டயர்டில் தூங்கிட்டாளா? சரி, ஜூஸாவது போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் தாண்டா பழத்தெல்லாம் ஒரு மாதிரி கட் பண்ணி ஜூஸ் போட்டு உங்கள் ரூமுக்கு கொண்டு வரா. மாஹி தாண்டா ஜெஃப் கூட பேசிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பொண்ணு தான் ஜங்கு கூட கேபின்குள்ளேயும் போகுது. அதையும் மாஹி பார்க்குறா. அவளுக்கு செம்ம கோவம் வருது. சி, இப்படியும் ஒரு கேடு கட்டவங்களும் இருப்பாங்களா அப்படின்ட்டு அந்த கேபின் பக்கத்துலேயே தாண்டா பிஏ நிற்கிறாரு. நல்லா வேலை பார்க்குறான் அப்படின்ட்டு அவளும் ஒரு மாதிரி, ஏய் என்னாச்சுடி? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு இந்த கம்பெனியில் ஒர்க் பார்க்கவே பிடிக்கல. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவளும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். போனால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணு வெளியில் வந்துடுதுடா. பிஏ பார்த்து அந்த பொண்ணு முறைச்சிட்டும் போகுது. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணு வந்துருச்சு அப்படின்ட்டு. உங்கள் அப்பா தாண்டா உங்கள் ரூம்குள்ளேயும் கொண்டுட்டு வர்றாங்க. ஒயன்மா அப்படின்ட்டு உங்களையும் கூப்பிட்றாங்க. நீங்கள் நல்லா தூங்குறீங்க, உங்களை தாண்டா ஒரு மாதிரி டேப் பண்ணுறாங்க. நீங்களாம் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா பார்த்தோன்னு ஒரு மாதிரி பயப்படுறீங்க. ஏய், என்னம்மாச்சு? அப்பா தாம்மா. என்னப்பா? என்னடா டைம் பார்வே, 12 o'clock ஆச்சு. இன்னும் நீ சாப்பிடவே இல்லை. இந்த ஜூஸாவது குட்றா. இல்லைப்பா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. இல்லைம்மா, இந்த கொஞ்சோண்டு இந்த ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு நீ படுத்துக்க. அப்பா உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். அப்புறம் அப்பா உனக்கு ஃபுட்டு ஏதாவது சமைச்சு சூடாக கொண்டு வரேன்டா அப்படின்றாங்க. நீங்கள் வேணான்றீங்க, பட் இருந்தாலும் உங்கள் அப்பா தாண்டா உங்களை ஒரு மாதிரி தூக்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்குது. என்னடா? இல்லைப்பா, ஒர்க் பார்த்தது கை வலிக்குது. ஓ, சரிடா அப்படின்ட்டு உங்களையும் ஒரு மாதிரி தூக்கி உங்களையும் ஜூஸ் குடிக்க வைக்கிறாங்க. அப்பா, என்னம்மா? அப்பா, என் மேலே கோவப்பட மாட்டீங்கல்ல? ஏண்டாம்மா? அப்பா எதுக்குடா உன் மேலே கோவப்பட போகிறேன்? எனக்கு வேலை பிடிக்கலப்பா, நான் வேலைக்கு போகல. ஏண்டா? ப்ளீஸ், எனக்கு பிடிக்கல. சரி சரி, அதுக்கேம்மா அழுகிற? இல்லைப்பா, உங்கள்கிட்ட கேட்காம நான் ரிசைன் பண்ணிட்டேன். சரிம்மா, உனக்கு வேலை பிடிக்கலாட்டி நீ போவேணாண்டா, நம்ம வேறு வேலை பார்க்கலாம். நீ அதுக்கு அழுகக்கூடாது. என் பொண்ணு எதுக்கு இப்படி அழுகிற?
அப்படின்ட்டு உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி தொடச்சி விட்றாங்க. எனக்கும் பிடிக்கலம்மா. ஏன்னா நேற்று நைட்டே நீ வீட்டுக்கு வரல. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுடா. அதனால நீ வேலைக்கெல்லாம் போவேணாம். இதை விட வேலைலாம் இருக்குது, அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா அந்த ஜூஸை குடிக்கிறாங்க. நீங்களும் குடிக்கிறீங்க, போதுன்றீங்க, இன்னும் கொஞ்சம் குடிடா அப்படின்ட்டு உங்களையும் குடிக்க வச்சுட்டு நீங்களும் தூங்குறீங்கடா. உங்கள் அப்பாவும் ஒரு மாதிரி போயிடுறாங்க வெளியில். உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் நிறையா கடை வாங்கி வச்சுருப்பாரா. ஓகே, பொண்ணு கொஞ்சம் பெரிய இடத்துல வேலை பார்க்குது அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு நிம்மதியாக இருந்திருப்பாரு. பட் இப்போ நீங்கள் ஓகே தான் அவருக்கும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, பொண்ணுக்கு பிடிக்கலைல ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவரும் வெளியில் போயிடுறாரு. மாகியும் பார்த்துருப்பாடா. என்ன அதுக்குள்ளே போகிறான்? ஜானை பார்த்தான்டா. ஜான், ம், நீங்கள் ரொம்ப நாளாக ஒர்க் பார்க்குறீல? ம். ஜேகேவோட ரூமுக்கு அடிக்கடி ஒரு பொண்ணு போகுதுல்ல, அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? ம், எனக்கும் தெரியாது. பட் எனக்கும் ஒரு மாதிரி சந்தேகம் இருக்குது. நான் அதை கேட்டுக்க மாட்டேன். ஏன்னா நம்மளோட ஒர்க்கு, நம்ம அதை பார்த்துட்டு நம்ம ஆட்டில் வீட்டுக்கு போயிட வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம அப்படின்ட்டு அவரும் விட்டுறாரு. ஏமாகி கேட்குற? இல்லை சும்மா தான். டெய்லி வேறு வேறு பொண்ணாக போகிறாங்க. ஒரு பொண்ணு போனால் கூட ஓகே, ஃபியான்சின்னு சொல்லலாம். அதான். ஏய், ஜங்குக் சாருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி அலௌன்ஸ் பண்ணதும் இல்லை, இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்ததும் இல்லை. அது எப்படி? அவன் ஜங்குக் சாரம் கேடுக்கட்ட அப்படின்ட்டு. ஏய் என்ன, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவளும் அப்படி விட்டுறாடா. அவரோட பிஏ தாண்டா டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளவும் போகிறான். ஜேகே கேபின்குள்ளே இல்லை, அந்த ரூம்குள்ளே தான் இருக்கான். சார் அப்படின்ட்டு அந்த ரூமையும் எட்டி பார்க்குறான்டா. ரெஸ்ட் ரூம்குள்ளே தாண்டா கத்துற சவுண்டு கேட்குது. அசிஸ்டண்ட்டுக்கும் ஒன்றுமே புரியலை. ஒரு மாதிரி பயத்தில் அந்த கேபினில் போய் நின்றுக்கிறான்டா, அந்த டோரையும் லாக் பண்ணிவிட்டு. அவருக்கு ஒரு மாதிரி கைகாலாம் ஷிவர் ஆகுது. ஏன்னா அந்த மாதிரி கொடூரமாக கத்துறாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. அசிஸ்டண்ட் தான்டா ஜங்குக்கு ஃபுட் வாங்கிட்டும் வந்து அந்த கேபினில் தான் வைக்கிறாரு. ரொம்ப நேரம் ஆச்சுடா, வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சுடா. இப்போ ஒரு 3 o'clock ஆகுது. இப்போ தான் ஜேகே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வராரு. அசிஸ்டண்ட் தான்டா ஜேகேயை பார்த்துட்டு, சார் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரெட் ஐஸில் அசிஸ்டண்ட் பார்த்து முறைக்கிறாரு. அவருக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சார், எனக்கு ஒயன் வேணும். சார், உன் காதில் விழுகலை, எனக்கு ஒயன் வேணும். சார், அந்த பொண்ணு ரிசைன் பண்ணிட்டு போயிடுச்சு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அவள் வேணும். சார், எனக்கு புரியலை, அந்த பொண்ணு வேலை வேணும்னு போயிடுச்சு. எனக்கு வேலைக்கு இல்லை, அவள் கூட நான் இருக்கணும். எனக்கு அவள் வேணும், போய் கூட்டிகிட்டு வா. சார், நான் எப்படி? அந்த பொண்ணு தான் வேலையே வேணான்றுச்சு, நான் எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளை நீ கூட்டிகிட்டு வரல, உனக்கு எந்த கம்பெனிலையும் உனக்கு வேலை கிடைக்காத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொன்னோன்னு அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஓகே சார் அப்படின்ட்டு அவரும் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில தாண்டா போகிறாரு. ஜேகே தாண்டா அவரை சீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த சீட்டில் அவரோட ஹெட்டை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி செம்ம கோவத்தோடு இருக்கார். ஒரு 5 நிமிட்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, அந்த பொண்ணும் உள்ளே வந்திருக்கும்டா. ஜேகேவும் அந்த பொண்ணை கிஸ் பண்ணிக்கிட்டே அந்த ரூமுக்கு தான் கூட்டி போயிருப்பார். அவரோட ஷர்ட்லாம் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ஷர்ட்லாம் அதெல்லாம் பேண்ட்லாம் கழட்டியிருப்பார். அந்த பொண்ணும் அதுவும் ட்ரெஸ்லாம் அதுவே கழட்டி தாண்டா ஒரு மாதிரி கீழே போட்டு அந்த பெட்லேயும் ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிட்டே படுக்குது. ஜங்குக்கு தாண்டா அங்கங்கே ஒரு மாதிரி கிஸ் பண்ணி பைட் பண்ணி அவரோட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேஃப்டியும் எடுத்து போட்டு அவருக்குள்ளே தாண்டா அந்த பொண்ணுக்குள்ளே தாண்டா இன்செக்ட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு ஒரு மாதிரி மூவ் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை. ஜங்குக் அப்படி தான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி மூவ் பண்ணுது. ஜங்குக் தாண்டா அந்த பொண்ணுக்குள்ளேயும் ஒரு மாதிரி தேர்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே ஒரு மாதிரி தள்ளி வந்துடுறாரு. ஜங்குக் என்னாச்சு? ஜங்குக்கு தான் அந்த பொண்ணு தொடுது. ஏய், எந்திரிச்சு வெளில போடி. ஜங்குக் என்ன? வெளில போடி. இந்தா உனக்கு மணிதானே அப்படின்னு அந்த காசை எடுத்துகிட்டு போடுற. ஜங்குக், ஆனால் நீ வெளில போ. ஜங்குக் தாண்டா அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாரு. அந்த பொண்ணு ஒரு மாதிரி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கடுப்பில் அந்த காசை எடுத்துகிட்டு அவர் பேக் எடுத்துகிட்டு வெளியில் போயிருக்கோம். ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல.
அவருக்கு ஒரு மாதிரி வலிக்குது அந்த இடமே. அந்த சேப்பியெல்லாம் ஒரு மாதிரி கழட்டி பிச்சு போடுறாரு. அவருக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி வெடிக்குது. அவருக்கு நீங்கள் தான் வேணும்னு தோணுது. அவர் கையாலவே ஒரு மாதிரி பண்ணிக்கிறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு நீங்கள் வேணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கி தலையில் ஒரு மாதிரி அதை சைக்கோ மாதிரி கத்திருப்பார். அப்போ தானே ஜேகேயோட அசிஸ்டண்ட் வந்திருப்பார். ஷவர்லாம் ஆன் பண்ணிட்டு தாண்டா ஒரு மாதிரி கத்திருப்பார். அவர்னால அவரவே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கேயே ரெஸ்ட் ரூம்குள்ளேயே ஒரு மாதிரி இருந்திருப்பார். இப்போ அதை தாண்டா திங்க் பண்ணுறாரு. ஜேகேவுக்கு ஜேகேவுக்கு கால் வருதுடா. அவரோட அசிஸ்டண்ட் தாண்டா. உங்கள் வீட்டுக்கும் போயிருப்பாங்க. அப்போ தாண்டா உங்கள் அப்பா உங்களுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் வேணான்னு இருந்திருப்பீங்க. உங்கள் அப்பாவும் உங்களை ஒரு மாதிரி அப்போல்லாம் சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாதுடா அப்படின்ட்டு உங்கள் அப்பா ஃபுட் ஊட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ காலிங் பெல் அடிச்சிருக்கும். இருமா இந்த டயத்தில் யார் அப்படின்ட்டு அவரும் போய் ஓப்பன் பண்ணுறாரு. சார் நீங்களா? ம். ஒயன் உள்ளே தான் இருக்கா. அப்போ அவரும் உள்ளே வாங்க சார் அப்படின்ட்டு உங்கள் அப்பா தாண்டா கூட்டி போய் அந்த சோஃபாலே உட்கார வைக்கிறாங்க. சார் இங்கே இருங்க, என் பொண்ணை கூப்பிட்டு வரேன். அவள் நைட்லாம் ஒர்க் பார்த்துருப்பா போல், அதான் டயர்டில் தூங்குறா. இப்போ தான் சாப்பிட ஊட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு உங்கள் அப்பாவோட ஹேண்டெலாம் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இல்லை பரவாயில்ல சாப்பிட்டு வரட்டும் அப்படின்ட்டு அவரும் வெயிட் பண்ணுறாரு. உங்கள் அப்பா தாண்டா உங்களுக்கு ஃபுட் ஊட்டுறாங்க. அப்பா யார்? நீ சாப்பிடுமா அப்படின்ட்டு உங்கள் அப்பா ஊட்டிட்டு உன்னை தேடி ஒரு சார் வந்திருக்காருமா. அப்பா யார்? நீ பயப்படாரா? உங்கள் ஆஃபீஸ்லேருந்து தான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா அது ஜங்குக்கா இருக்குமோ அப்படின்ட்டு. நீங்களும் ஒரு மாதிரி நடக்க முடியாமல் வர்றீங்க. என்னாச்சுமா? இல்லைப்பா, தூங்குனதுனால கால் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது. ஓ அப்படியாடா, சரி அப்பா பிடிச்சிக்க அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் அப்பா பிடிச்சிட்டு பையன் நடந்து வரீங்க. அவர் தான்டா உங்களையும் பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எந்திரிச்சு நிற்கிறாரு. சார் நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பா இருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்கள் கண்ணு கலங்குது. அது அவருக்கு நல்லாவே புரியுது. இதை எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு அவரும் ஒரு மாதிரி கஷ்டமாக அப்படியே ஒரு மாதிரி கையை போட்டு ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. சரி ஓயன் நீ பேசிக்கிட்டு அப்பா கை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா போயிடுறாங்க. சார் இங்கே எதுக்கு வந்தீங்க? நான் தான் காலையிலேயே உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன் சார். ப்ளீஸ் சார், நான் அந்த ஆஃபீஸ்க்கு வரல. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ஓயன் சாரிம்மா, எல்லாம் என்னோட தப்பு தான். நான் அந்த டோர் பக்கத்துலேயே இருந்திருக்கணும். இல்லாட்டி நீ அந்த டோருக்குள்ளே போயிருந்திருக்க மாட்டேன். சார் ப்ளீஸ் எங்கள் வீட்டை விட்டு போயிருங்க சார். ப்ளீஸ் சார், எனக்கு பயமாக இருக்குது சார். அகைன் எங்கள் வீட்டுக்கெலாம் வராதீங்க. நான் அந்த ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன். ப்ளீஸ் சார். ஓயன் ப்ளீஸ்மா. நீ உங்கள் அப்பாவும் வர்றாங்கடா. என்னாச்சுமா? ஏன் அழுகுற? இல்லைப்பா, கண்ணு ஒரு மாதிரி எரியுதுப்பா. ஓ அதுவாம்மா, இப்போதானம்மா வேலைக்கு போயிருக்கா. அதான் நைட்டில் முழிச்சிருந்தனால ஒரு மாதிரி கண்ணு எரிச்சலாகி இருக்குமா. அப்பாட்ட ஐ ட்ராப் இருக்குடா. அப்பா யூஸ் பண்ணுவேன். அது உனக்கு போட்டு விட்றேன்டா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் உங்கள் பக்கத்தில் நின்று சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிஏவுக்கெலாம் சொல்லவே முடியல. ஒவ்வொரு மனசும் அவ்வளோ வலிக்குது. சார் நீங்கள் உட்காருங்க. சார் எதுக்கு வந்தீங்க? இல்லை சார், ஒயனை வேலைக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. என் பொண்ணு தான் ஆல்ரெடி உங்களுக்கு மெயில் அனுப்பிட்டாலாம்ல. அவளுக்கு வேலை பிடிக்கலையா சார்? என் பொண்ணுக்கு பிடிக்காத வேலை வேணாம். ரொம்ப கஷ்டப்படுறா போல். ப்ளீஸ் சார், என் பொண்ணு வேலைக்கெலாம் வரமாட்டான். நீங்கள் போங்க சார் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்ட்டு தெரியாது போல். அவங்களும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார். சார் கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? இந்த எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா போயிடுறாங்கடா. அவர் தான்டா உங்கள் கையை பிடிச்சிட்டு சரி என்ன பண்ணுறீ? அம்மா ப்ளீஸ்மா, நீ வரலைன்னா என்னோடய வேலையே போயிடும். உன்னை கூட்டிகிட்டு போகலாட்டி எனக்கு எந்த கம்பெனிலையும் வேலையும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காதுமா. எனக்குன்னு ஃபேமிலி இருக்குமா. ஜங்குக் சார் ஒன்று தான் கூப்பிட்றாரு. ப்ளீஸ்மா வந்துரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண் டியர்ஸோடு சொல்கிறாரு. சார் ப்ளீஸ், நான் வரமாட்டேன். என்னை விட்டுருங்க. எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் சார். உங்கள் அப்பா வந்துடுறாங்கடா. சார் அப்படின்னு அவரும் விலகி வந்துடுறாரு. அவர் தான்டா தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு உங்கள் அப்பா கையிலையும் கொடுத்துட்டு, சார் உங்கள் பொண்ணு சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ், அவள் இந்த 1 மந்த்லேயே ரொம்ப டயர்டாயிட்டா. அதோடையும் உங்கள் ஆஃபீஸில் நைட் ஒர்க்லாம் கொடுக்குறீங்க. வேணாம் சார், என் பொண்ணு வீட்லேயே இருந்துட்டோம் அப்படின்ட்டு
உங்கள் அப்பாவும் சொல்கிறாங்கடா. இதுக்கு மேலே அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவரும் வெளியில் தான் போயிடுறாரு. சரி ஓயன், நீ ரெஸ்டர்ரா, அப்பாவுக்கும் வேலைக்கு போக டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் அவர் தாண்டா, அம்மா உனக்கு ஃபுட் சமைச்சு வைக்கிறேன்டா, நைட் நீ சாப்பிட்டுக்க, டோர் லாக் பண்ணிட்டுக்கடா அப்படின்ட்டு அப்பாவும் சொல்கிறாங்க. நீங்களும் உள்ளே போய் படுத்துக்கிறீங்க. வெளியில் போன பிஏ தாண்டா ஒரு மாதிரி நிற்கிறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே நீங்கள் தாண்டா உங்கள் பெட்லேயும் படுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் ஷிவர் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா பிஏ சொல்லியிருப்பாரு, நீ தாம்மா வேணுமா அவருக்கு வேலைக்கு உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொன்னது உங்கள் காதுக்குள்ளேயே கேட்குது. உங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நேற்று ஜேகேவை பார்த்துருப்பீங்க, ஒரு ரெட் ஐஸில் உங்களை பார்த்துருப்பாரு. அவ்வளோ அக்ரீஷாக அவங்க கூட நடந்திருப்பாரு. ஜேகேவை நினச்சாவே உங்களுக்கு கை கால்லாம் ஷிவர் ஆகி ஒரு மாதிரி உங்களுக்கு பயமாக இருக்குது. பிஏ தாண்டா அவர் ஃபோன் எடுத்து, ஜேகேவோட பிஏ தாண்டா ஒரு மாதிரி அவர் ஃபோனவே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு கைகள்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. ஏன்னா உங்களை கூட்டிகிட்டு வரலாட்டி அவரோட வேலை போயிடும். அது மட்டும் இல்லைடா, உங்களை பார்க்கையிலே அவருக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அவருக்கு உங்களுக்கு இப்படி நடந்ததே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. நைட்லாம் அவர் தூங்கியிருக்க கூட மாட்டாரா. உங்கள் வீட்டு வெளியில இருந்தே தாண்டா ஜேகேவுக்கும் கால் பண்ணுறாரு. அவரும் அட்டன் பண்ணிட்டு, என்னாச்சு, கூட்டு வரியா அவளை? சார், அந்த பொண்ணு வரலேன்ட்டுருச்சு சார். எனக்கு அந்த வேலை வேணாம், ப்ளீஸ் என்னை கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு சார். அவள் சொன்னா அப்படியே விட்டுருவியா? சார், அவங்க அப்பா இருந்தாங்க சார். அவங்களும் என் பொண்ணு வேலைக்கெலாம் வரமாட்டா. ப்ளீஸ் சார், என் பொண்ணு வேலைக்கெலாம் வராது, நீங்கள் போகலாம் அப்படின்றாங்க சார். நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. ஓ, அவன் அப்பா இருக்கானா? சரி, நீ கிளம்பி வா, தானாகவே வருவா. சார், தானா வருவா என்ன தேடி, நீ கிளம்பி வா. அவரோட பிஏக்கு ஒன்றுமே புரியலடா. அவரும் காரை தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ மாஹி தாண்டா உங்களை பார்க்க வந்திருப்பா. பிஏவோட கார் உங்கள் வீட்டிலேருந்து போகிறத பார்த்துட்டா. அவளும் உங்கள் வீட்டில் வந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு வேகமாக அந்த பைக்கும் ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே தாண்டா வர்றா. அங்கிள், வா மாஹி. அங்கிள் ஓயன் உள்ளே தான் இருக்கா. உங்களை தாண்டா பார்க்க வர்றா. பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி பெட்ஷீட்டுக்குள்ளே உள்ள ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க. அவளும் பெட்ஷீட் ஒயன் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அவங்க கண்ணு பூரா டீயர்ஸ். என்னடி ஆச்சு, எதுக்கிட்டி அழுதுகிட்டு இருக்கு? ஆகி, நம்ம எல்லாம் பார்த்தேன், அந்த ஆள் எதுக்கு இங்கே வந்தான்? அக்கி, நான் வேலைக்கு வரணுமா? ஜேகே கூப்பிட்டானா? அதான் மெயில் பார்த்துருப்பாங்கல்லடி, அப்புறம் எதுக்குடி உன்னை கூப்பிட்டான்? தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன். உனக்கு ஜாப்க்கு இன்னும் நீ 2 டேஸில் உனக்கு சரியானா நீ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் சேல்ரி கொஞ்சம் கம்மி தாண்டி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, ஃபீல் பண்ணாதடி அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டும் உன்ட்ட சொல்கிறா. கொஞ்ச நாளில் நானும் அந்த கம்பெனி விட்டு வரலாம்னு இருக்கேன்டி, எனக்கும் சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டும் சொல்கிறா. இன்றைக்கி கூட ஒரு பொண்ணு தாண்டி போனா, எனக்கு அப்படி பார்க்கல அவ்வளோ கோவம் வந்துச்சுடி. இதெல்லாம் உன்னால் கேட்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னோட மிஸ்டேக் தாண்டி, நேற்று மட்டும் நான் அங்கே போகாமல் இருந்தா கண்டிப்பாக உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்காதுடி, நடந்திருக்கவும் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. உங்கள் அப்பா தாண்டா உள்ளே வராங்க. ஜூஸ் மாஹிக்கு உங்களுக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் வேணாம்ப்பா அப்படின்றீங்க, குடி ஓயன் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டும் தாண்டா, குடிடி அப்படின்ட்டு அவளும் கொடுக்குறான். அப்பா, ஜூஸ்லாம் செம்மையாக போடுறீங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சிரிச்சுட்டு அவங்களும் போயிடுறாங்கடா. ஓயன், என்னடி, இந்தா உனக்கு கண்டிப்பாக அந்த இடம்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும், டேப்லெட்டும் இந்த ஆயில் மட்டும் போட்டுக்க, தூங்கையில் போட்டுக்கடி, சரியாயிரும் அப்படின்ட்டு அவளும் கொடுக்குறா. டைம் ஆச்சுடி, இன்றைக்கி ஒர்க் எதுவும் இல்லை, பட் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, போயிட்டு வரேன் ஓயன், உடம்பு பார்த்துக்கடி அப்படின்ட்டு அவளும் சொல்லிட்டு போயிடுறா. நீங்களும் ஓகேன்ட்டு இருந்துக்கிறீங்கடா. இப்படியே டைம் ஆகுது. ஜேகே தாண்டா ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் அவரோட கேபினில் தான் உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் கொஞ்ச நேரத்துலேயே அவர் ஃபேஸில் அவ்வளோ ஒரு டெவல் ஸ்மைல் வருதுடா. நான் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்கிறேல்ல, எப்படி வராமல் இருக்கேன்னு இப்போ பார்க்குறேன்டி. உங்கள் ஃபோன் தாண்டா, கால் ரிங் ஆகுது. நீங்களும் மெதுவாக எடுத்து அந்த ஃபோனை தாண்டா பார்க்குறீங்க. பார்த்தா பாஸ்ன்னு போட்டிருக்கு.
உங்களுக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் ஷிவர் ஆகுது. நீங்கள் அந்த நம்பரவே பார்த்துக்கிட்டே இருக்கீங்கடா. கொஞ்ச நேரத்துலேயே அதுவும் கட் ஆகுது. அகெயின் உங்களுக்கு கால் வருது. அகெயின் கட் ஆயிடுச்சுடா. என்னடி என் காலை எடுக்க மாட்டியா? இப்போ எப்படி எடுக்காமல் இருக்க அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் தான்டா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பி விட்றாரு. அந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சென்ட் ஆகுது. நீங்களும் ஒரு மாதிரி பயத்திலே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த வாய்ஸை கேட்குறீங்கடா. இப்போ மட்டும் நீ கால் அட்டன் பண்ணல, அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ ஓயன். சீக்கிரம் என் கால் அட்டன் பண்ணிடு அப்படின்னு பேசி அனுப்பியிருக்காரா. நீங்கள் இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கை மட்டும் கேட்டு எந்த ரிப்ளையும் பண்ணல, திருப்பி அகைன் அவருக்கு கால் பண்ணலை. ஓ, இவ்வளோ சொல்லியும் நீ எனக்கு கால் பண்ணாமல் இருக்கல அப்படின்ட்டு ஒரு வீடியோ தாண்டா உங்களுக்கு சென்ட் ஆகுது. நீங்களும் ஒரு மாதிரி கை நடுங்களோட தாண்டா அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்து அது என்ன வீடியோன்ட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் கண்ணில் டீர்ஸ், உங்கள் கையில் ஒரு மாதிரி ஷிவராகி அந்த ஃபோனவே ஒரு மாதிரி கீழே போட்டுறீங்க. உங்கள் அப்பாவும் என்னென்னமோ சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கு வர்றாங்க. ஓயன் என்னம்மா கீழே என்னமோ விழுந்துச்சு அப்படின்ட்டு உள்ளே தாண்டா வர்றாங்க. நீங்கள் வேகமாக உங்கள் கையை கீழே எடுத்து தானே அந்த ஃபோன் எடுத்து ஒரு மாதிரி மறைச்சிக்கிட்டு அதை சைடில் ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்க. என்னாச்சுடா? இல்லைப்பா, என்னோடய ஃபோன் கீழே விழுந்துருச்சு. அதுக்கு ஏம்மா அழுகுற? இல்லை, அழுகலப்பா, அது கண்ணு ஒரு மாதிரி. ஓ ஆமாடா, அவனுக்கு அந்த ஐ ட்ராப் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா போயிடுறாங்க. இப்போத்தான் அந்த ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் ஜேகே கூட இன்டிமேட்டாக இருந்திருப்பீங்களடா அந்த வீடியோ. அதை பார்க்கையில உங்களுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி கண்ணு பூரா டீயர்ஸோடு ஒரு மாதிரி அழுகுறீங்க. ஏன்னா ஜேகே எப்பயுமே அந்த ரூமுக்கு போனால் அந்த கேமராலாம் ஆஃப் பண்ணிடுவார். அன்னைக்கு நீங்கள் போகையில் அந்த கேமராவை ஆஃப் பண்ண மறந்துட்டாரா? ஒரு மாதிரி அந்த பெட்டவே ஒரு மாதிரி அவர் அந்த பெட்டில் படுத்தா ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். அப்போ அந்த கேமராவை நோட் பண்ணியிருப்பாருடா. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, அன்றைக்கி நம்ம கேமரா ஆஃப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்ட்டு. அந்த கிளிப் எடுத்து தாண்டா உங்களுக்கு அனுப்பியிருக்காரு. உங்கள் அப்பாவும் உங்கள் ரூமுக்குள்ளே தாண்டா வர்றாங்க. அந்த ஐ ட்ராப் தாண்டா. என் கண்ணை காட்டுறா அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி கண் கலங்குனதோட ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. உங்களால் முடிக்கவே முடியல. அது வர கண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருக்குது. என்னடா ரொம்ப தண்ணி வருது, ரொம்ப எரிச்சலாக இருக்கா? நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. உங்கள் அப்பா தாண்டா அந்த ஐ ட்ராப்பும் போட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கடா, கொஞ்சம் நேரம் தூங்க அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. நீங்கள் தாண்டா உங்கள் ஐஸையும் ஓப்பன் பண்ணிவிட்டு வேகமாக எந்திரிச்சு நல்லா எந்திரிக்க முடியல, வலிக்குது வேறு. உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் போய் டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. பண்ணிக்கிட்டு ஃபோனை தாண்டா ஒரு மாதிரி கை நடுங்களோடு எடுக்கிறீங்க. ஜேகேவோட நம்பரையும் பார்த்து அவருக்கு கால் பண்ணுறீங்க. ஜேகே தாண்டா உங்கள் நம்பரை பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த சேர்லேயே ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். உங்கள் நம்பரை பார்த்துக்கிட்டே இருக்கார். உங்கள் நம்பரும் கால் வந்து கட் ஆகுதுடா. அகெயின் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணுறி இப்போ பண்ணு. இப்போ எதுக்குடி பண்ணுற? ஓ ஆனால் சொல்லக்கூடாதுடி. உன் கூட எல்லாம் மேட்ரு பண்ணி இந்த வீடியோ பார்க்கையில் கூட எனக்கு நுப்பக்கில் டெம்ட்டாக இருந்துடி. அவரும் இந்த கால் அட்டன் பண்ணிட்டு சொல்ல வேன் எப்படி வீடியோ செம்மையாக இருக்குல்ல? சார் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுங்க ப்ளீஸ் சார். ஓ வாய்ஸ் என்னடி உள்ளே போகுது, வெளியில் வரல? சார் ப்ளீஸ் அந்த வீடியோ டெலிட் பண்ணிடுங்க. நான் தான் அந்த வேலையை வேணான்ட்டு வந்துட்டேல சார். ஓ ஆனால் நீ வந்துட்டடி. பட் எனக்கு தான் நீ வேணும்னு தோணுது. காலையில் முதற்கொண்டு ஒரு தவ கூட இருக்கனால முடியல. உள்ளே விட்டேன், ஆனால் எனக்கு பிடிக்கல, எடுத்துட்டேன். எனக்கு உனக்குள்ளே தான் விடணும் போல இருக்கு. இன்றைக்கி நைட்டு நான் உன் கூட இருக்கணும். எவ்வளோ மணி வேணால் வாங்கிக்கடி, உனக்காண்டி எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே தான். சார் அந்த மாதிரி பொண்ணு நான் இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் சார். அந்த வீடியோ டெலிட் பண்ணிடுங்க ப்ளீஸ் சார். என்ன சொன்ன? என் பிஏ கூப்பிட்டா வரமாட்டியாடி? உன் அப்பா என்ன ஏதோ சின்ன கம்பெனியில் வேலை பார்க்குறானாம்ல, சேல்ரி கூட கம்மியாண்டி.
ஏய், காலைல தான் அவ்வளோ மணி உனக்காண்டி பெட்டில் போட்டேன்ல, அதை கூட எடுக்காம போயிட்டா. நீ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தாண்டி இருக்க. சீக்கிரம் கிளம்பி என் வீட்டுக்கு வந்துடு. என்னால் முடியாது, நான் வரமாட்டேன். ஓ, வரமாட்டியா? இப்போ நீ பார்த்தல அந்த வீடியோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் அப்பனுக்கு அனுப்புவேன். பரவாயில்லனா சொல்லுடி, அவனும் உன் கூட எப்படிலாம் பண்ணணும் அவனும் பார்க்கட்டும். ச்சீ, இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு வைக்கமா இல்லை? நீங்களும் ஒரு மனுஷன் தானே. அவங்க அம்மா அப்பாட்ட காட்டினா அவங்க எப்படி இருக்க மாட்டாங்க? ஏய், என்னடி சொன்ன? என் அப்பா அம்மா எதுக்கடி சொன்ன? உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் அப்பா அம்மா சொல்லுவேன்? வரமாட்டேன்ல, அப்பனுக்கு அனுப்புறேன்டி, பாரு, அவனும் பார்க்கட்டும் உன் பொண்ணோட லட்சணத்தை அப்படின்ட்டு. ஜேகே தாண்டா காலை கட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கைகாலெலாம் நடுங்குது, பயமாக இருக்குது. ஜேகேக்கு தான் கால் பண்ணுறீங்க, ஆனால் ஜேகே எடுக்கவே இல்லை. ஜேகேக்கு தாண்டா கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அவர் எடுக்கவே இல்லை. இப்போ உங்கள் அப்பா தாண்டா டோர் நாக் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி அந்த டோரையும் பார்க்குறீங்க, கண்ணு பூரா டீஸ். நீங்களும் ஒரு மாதிரி தொடச்சிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. என் அப்பாவுக்கு டைம் ஆச்சுடா, அம்மா சாப்பாடெலாம் சமைச்சிட்டேன், நீ ஃபுட் சாப்பிட்டுக்கடா, டோர் லாக் பண்ணிக்கடா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க. உங்கள் அப்பா தாண்டா திரும்புகிறாங்க. அப்பா ஒரு ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அவ்வளோதான், அந்த ஃபோனை பார்க்கலையும் உங்களுக்கு ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் அடைச்சி ஒரு மாதிரி பேசவே முடியல. அப்பா, அப்பா. உங்கள் அப்பாவும் என்னென்னு அதை ஓப்பன் பண்ணி தாண்டா பார்க்குறாங்க. பார்த்துட்டு திரும்பி உங்களை பார்க்குறாங்க. அவ்வளோதான், நீங்கள் செத்துட்டீங்க. உங்கள் கண்ணு பூரா டீஸோடு உங்கள் அப்பாவை தான் பார்க்குறீங்க. அவரும் உங்களை தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃபோனை பார்க்குறாரு. ஓயன், இது என்னது அப்படின்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி பயத்தோடு அந்த ஃபோனை தாண்டா வாங்குறீங்க. அந்த நம்பர் ஜேகேவோட நம்பர் தாண்டா. அந்த நம்பரையும் பார்த்துட்டீங்க. அதில் ஒரு ஃபோட்டோ தாண்டா, அதாவது நீங்கள் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கடா அந்த சாரியோட அந்த ஃபோட்டோவை மாதிரி ஒரு மாதிரி கட் பண்ணி எடிட் பண்ணி உங்கள் அப்பாவுக்கு அனுப்பியிருக்காங்க. யார் நம்பருமா உன்னோட ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்காங்க? அப்பா, அது தெரியல, ஆனால் அது உன்னோட ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்குமா. ஏன்னா நீ அங்கே வேலை பார்க்குற மாதிரி. அது என்னோட ஃப்ரெண்டு மாகியா. மாகி நம்பர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கேம்மா. அது இன்னொரு நம்பராக இருக்கும்ப்பா. அவள் இப்போ தான் சொன்னா, அதுதான். ஓ, அப்படியாம்மா. ஃபோட்டோ நல்லா இருக்குடா, இந்த ஃபோட்டோ டெலீட் பண்ணிடாத, அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் வாங்கிட்டு, சரிடா வீட்டில் பத்திரமா இரு, நான் அப்பா கிளம்பி டோர் லாக் பண்ணிக்கடா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க. வாமா லாக் பண்ணிக்க. சரிப்பா அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் அப்பா வெளில தாண்டா நிற்கிறாங்க. லாக் பண்ணிக்கடா அப்படின்ட்டு டோர் நீங்களே லாக் பண்ணுறீங்க. உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. நீங்களும் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் ரூமுக்கு தாண்டா ஒரு மாதிரி காலே போக மாட்டுது. உங்கள் ரூமுக்கு ஒரு மாதிரி நடுங்குது. அந்த நடுங்களோடையே நீங்களும் உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான். நீங்களும் அட்டன் பண்ணி, என்னடி ஃபோட்டோ நல்லா இருக்கா? உன் அப்பன் இப்போ தான் வெளில போகிறான் போல். வெளியில் என்னோட பிஏ கார் நிற்கிது, சீக்கிரம் ஏறி வா. நீ மட்டும் வரல, அடுத்து ஃபோட்டோ அனுப்ப மாட்டேன், வீடியோ தான் அனுப்புவேன். சீக்கிரம் வந்து சேரு, என்னால் வெயிட் பண்ண முடியாது. அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாரா. நீங்களும் ஒரு மாதிரி மெதுவாக பைய ஒரு மாதிரி சோலே இல்லாத மாதிரி கை உடம்புலாம் நடுங்குது. நீங்களும் அந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் தான் கொஞ்சம் உங்கள் ஹெட்டை ஒரு மாதிரி வெளியில் வச்சு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த சைடு தாண்டா ஒரு பிளாக் கலர் கார் நிற்கிது. அது ஜேகேவோட கார் தான். ஜேகேவோட அசிஸ்டன்ட் தாண்டா உங்களுக்கும் கால் பண்ணுறாரு. நீங்களும் அந்த நம்பரை பார்த்துட்டு, சார், அம்மா சீக்கிரம் வாடா, அவருக்கு டைம் ஆச்சு, 8 மணிக்கெலாம் கண்டிப்பாக நீ அவர் வீட்டில் இருக்கணும். சார் ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்கு, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க சார், ப்ளீஸ் சார். ஓயன் ப்ளீஸ்மா, டைம்னு கொஞ்சம் தாண்டா இருக்குது. சத்தியமாக நீ வரலைன்னா ஜேகே சார் என்ன பண்ணுவார்னு எனக்கே தெரியாதுடா. இன்னும் 15 நிமிட்ஸ் தாண்டா இருக்குது, சீக்கிரம் வந்துரு அப்படின்ட்டு அவரும் காலை கட் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி டோருக்கு கீழே தாண்டா உட்காந்து செம்மையாக அழுகுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா, அவளும் கால் பண்ணுறா.
நீங்களும் காலை அட்டன் பண்ணவே இல்லை. என்னாச்சு? தூங்கிட்டாளா என்ன? ரொம்ப டயர்டாக இருந்தா? ம், எனக்கு அவனை பார்க்கலையே அவ்வளோ கோவமாக இருக்கு. அது எப்படி வெளியில் நல்லவங்க மாதிரி இருக்காங்க, ஆனால் உள்ளதான் இந்த மாதிரி கேவலமாலாம் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மாகி நினச்சிக்கிறா. இந்த சைடு நீங்கள் தாண்டா உங்கள் கண்ணையும் ஒரு மாதிரி தொடச்சிட்டு உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு அந்த டோரோட லாக்கையும் ஒரு மாதிரி எடுத்து வெளியே லாக் பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டும் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த காரை பார்த்து நீங்களும் நடந்து போகிறீங்கடா. அசிஸ்டண்ட் தான்டா உங்களுக்கு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உங்கள் ஃபேஸை பார்க்கவே முடியல, அப்படி அழுகுறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலடா. செம்ம ஃபாஸ்ட்டாக தான் அவர் கார் ஓட்டுறாரு. அந்த மிரரில் உங்களை தான் பார்க்குறாரு. உங்கள் ஃபேஸ் அவ்வளோ ஒரு பிங்கிஷாக ரெட்டிஷாக இருக்குது. ஜேகேவோட மேன்ஷனுக்கு பக்கத்துலேயே ஸ்டாப் ஆயிடுச்சுடா. ஓயன் அவரும் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. வெளில வாமா அப்படின்றாங்க. நீங்களும் வெளியில் தாண்டா வரீங்க. அந்த வீட்டை பார்க்குறீங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த டோரே அவ்வளோ பெருசாக இருக்குது. அவரும் அந்த டோரை தாண்டா அந்த வாட்ச்மேன் இருப்பாங்க, அவரும் ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னா ரெகுலராக ஒரு பொண்ணு வரும் அப்படின்ட்டு அவரும் ஓப்பன் பண்ணுறாரு. நீ உள்ளே போடா, நான் காலையில் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறேன். அவரும் நீங்கள் உள்ளே போகிற வரைக்கும் அங்கேயே நிற்கிறாரா. நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக உள்ளே போகிறத பார்த்துட்டு அவரும் ஒரு கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. நீங்கள் தான்டா ஜேகேவோட டோர் காலிங் பெல்லாம் அடிக்கிறீங்க. உங்களுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. உங்கள் டியர்ஸ் தாண்டா ஒரு மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே நீங்களும் காலிங் பெல் அடிக்கிறீங்க. அப்போ டோர் ஓப்பன் ஆகுது. ஒரு மெய்டு தாண்டா ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இவ்வளோ நாள் ஒரு பொண்ணு வருவாங்கடா, அவங்க பார்த்தா மாடலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி மேக்கப் அள்ளிக்கிட்டு ஜேகே ஒரு மாதிரி கவுக்கிற மாதிரி தான் வருவாளுங்க. ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக வருவாளுங்க. அந்த மெய்டு ஆண்டி உங்களை தான் பார்க்குறாங்க. உங்கள் கண்ணு பூரா அவ்வளோ டியர்ஸோட, உங்கள் கை கால்லாம் ஒரு மாதிரி நடுக்கத்தோடு நீங்களும் அப்படியே நிற்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய், ஓப்பன் பண்ணிட்டேல்ல, போ உன் வேலையை பார்த்துட்டு போ. இந்த வாய்ஸை கேட்டு நீங்கள் பார்க்குறீங்க, ஜேகே தான்டா நடு ஹாலில் பேண்ட்டு மட்டும் போட்டு ஷர்ட்லெஸ்ஸாக அப்படியே ஒரு ஷோபாவில் அப்படியே காலை விரிச்சு விட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மெய்டும் போயிடுறாங்க. நீங்கள் தான்டா ஒரு மாதிரி பயத்திலே ஜேகே பார்க்குறீங்க. அப்புறம் அவரோட ரெட் ஐஸில் உங்களை பார்க்குறாரு. அங்கே நிற்க போறியா இல்லை வாடி அப்படின்றாரு. நீங்களும் ஒரு ஸ்டெப்பாக பயத்தோடு எடுத்து வச்சு முன்னாடி போகிறீங்க. ஜேகேவுக்கு முன்னாடி தாண்டா நிற்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. கண்ணு பூரா அவ்வளோ டியர்ஸ். ஆண்டி கூப்பிட்டா வர முடியாதுன்ற, அதான் உன்னை எப்படி வர வச்சேன் பார்த்தியா. அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு தாண்டா உங்கள் பக்கத்துலேயே வராரு. நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, நிறையா பொண்ணுங்க கூட இருந்திருக்கேன், ஆனால் எவட்டையும் இல்லாதது உன்கிட்ட இருக்கு. உங்களையே ஒரு மாதிரி டாப் டு பாட்டம் பார்க்குறாரா. வாய் ரொம்ப ஸ்லிப் ஆகுதுப்பா. உங்களையே ஒரு மாதிரி டாப் டு பாட்டம் பார்க்குறாரா. உங்கள் பேக் பாஸ் தான் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு முன்னாடி வந்து தாண்டா உங்கள் ஷோல்டரில் ஒரு மாதிரி கை போட்டு உங்கள் ஃபேஸே பார்க்குறாரு. நீங்கள் எப்படி ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிக்கிட்டு, ஏய் என்ன பாருடி பாரு. நீங்களும் ஒரு மாதிரி டியர்ஸோடு பார்க்குறீங்க. என்னன்னு தெரில, உன் கூட மட்டும்தான் இருக்கணும்னு தோணுது. நீ என்ன பண்ணுற, நாளையிலேருந்து என் ஆஃபீஸ் வந்துடு. நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம், என் கூட மட்டும் எனக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ என் கூட படுத்தா போதும். எவ்வளோ மணி வேணால் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவர் ஹேண்டி ஒரு மாதிரி தட்டி விட்றீங்க. ஏய் சார், என்னால் முடியாது, அந்த வீடியோ மட்டும் டெலிட் பண்ணிடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். ஏய் நாடி வீட்டுக்கு போகணுன்றா. உன்னை யார் இப்போ வீட்டுக்கு விட போகிறா? வீடியோ அழிக்கணும்ல. ப்ளீஸ் வீடியோவை மட்டும் என் அப்பாவுக்கு அனுப்பிடாதீங்க. நான் அனுப்ப மாட்டேன், ஆனால் அதுக்கு பதிலாக என் கூட இருந்துரு. அப்புறம் வீடியோவை டெலிட் பண்ணலாமா யோசிக்கிறேன்டி. ப்ளீஸ் சார், என்னால் முடியாது, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். ஆஹா, விட முடியாது. வேன், எனக்கு டைம் ஆகிட்டுருக்கு, நீ மேலே வந்துடு, நான் மேலே போகிறேன்.
அப்படின்ட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு மேலே போகிறாரு. பின்னாடி திரும்பியும் பார்க்குறாரு. ஓயன், நீங்களும் பார்க்குறீங்கடா. 8 கிளாக்லாம் என்னோட ரூமில் இருக்கணும். இல்லை, யோசிக்கவே மாட்டேன், அப்படியே போயிடுவோம் அப்பனுக்கு அப்படின்னு அவர் ஃபோனை தாண்டா காட்டுறாரு. அவரும் ஒரு மாதிரி அந்த பாட்டிலை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி போகிறாரு. அந்த மெய்டு தாண்டா கிச்சன்லேருந்து ஒரு மாதிரி உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ கிளாக் சவுண்டு தாண்டா ஒரு மாதிரி 10 நிமிட் ஒரு மாதிரி இந்த டைமுக்கு அடிக்கும்லடா, அந்த மாதிரி அடைச்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கை கால்லாம் ஷிவர் ஆகுது. நீங்கள் இந்த கிளாக்கவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபோனுக்கு ஒரு டெக்ஸ்ட் தாண்டா. நீங்களும் யாருன்னு பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவோட ஃபோனுக்கு சென்ட் ஆகிற மாதிரி ஒரு க்ரீன் ஷாட் எடுத்து அனுப்புகிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், ஒரு மாதிரி கை கால்லாம் ஷிவர் ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி கை காலில் நடுங்களோட தாண்டா அந்த ஸ்டெப்லேயும் ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஏறி போகிறீங்க. அவரோட ஃபோனில் பார்க்குறாரு, அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கனெக்டில் இருக்கும். அதில் பார்க்குறாரு, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆக ஆரம்பிக்குதுடா. ஜேகேயோட டோரை தான் ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்க. ஆல்ரெடி அது ஓப்பனில் தான் இருக்குது. நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஜேகே தாண்டா அவரோட பெட்டில் ஒரு மாதிரி அவர் காலெலாம் ஒரு மாதிரி விரிச்சு விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி தலையில் கையை வச்சுட்டு குனிஞ்சிக்கிட்டு இருக்காரு. உங்களோட கொலுசு சவுண்டு தாண்டா அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிது. அப்படியே ஒரு ஹெட்டை தூக்கி உங்களை தான் பார்க்குறாரு. அவர் கண்ணும் அப்படி இருக்குது, அவ்வளோ பயமாக இருக்குது உங்களுக்கு. என்னடி உன் அப்பனை சொன்னாதான் அவனை வெளில வருவியா அப்படின்னு உங்களை இழுத்து பிடிச்சி தாண்டா எந்திரிச்சு கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோ அக்ரிஷாக கிஸ் பண்ணுறாரு உங்களை. நீங்களே ஒரு ஷோட்டிலே ஒரு மாதிரி டேப் பண்ணுறீங்க, விடு விடுன்னு. உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. சார் என்னை விட்டுருங்க சார், வலிக்குது, ப்ளீஸ் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், சார் வலிக்குது. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி, எனக்கு வேணும் அப்படின்னு உங்களை பெட்டில் தாண்டா தூக்கி போடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி பவுன் ஆகுறீங்க. உங்கள் மேலேயும் ஒரு மாதிரி ஜம்ப் ஆகுறாரு. சார், சார் வலிக்குது சார், சார் ப்ளீஸ், எனக்கு நேற்று பண்ணதே ரொம்ப வலிக்குது சார், ப்ளீஸ் வேணாம் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார் வேணாம், ப்ளீஸ் விட்டுடுங்க சார், ப்ளீஸ் எனக்கு ரொம்ப வலிக்குது. அவன் கூட இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிக்கும். என்னை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுடி. நீங்கள் ஒரு ஷர்ட் தாண்டா போட்டிருப்பீங்க, உங்கள் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி பைட் மாராக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி டர்ன்னு கிழிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் ஷிவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அதுவும் பார்க்குறீங்க, அவர் கண்ட்ரோலே இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் எவ்வளவோ கெஞ்சுறீங்க, ஆனால் உங்களையும் நேக்கடாக ஆக்கிறாரு. அவர் பேண்ட்டெல்லாம் ஒரு மாதிரி கிழிக்கிறாரு, ஒரு மாதிரி சைக்கோத்தனமாகறாரு. உங்களுக்கு அங்கங்கே பைட் மார்க் ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சுறீங்க. உங்கள் ஹேண்டோட ஹேண்ட் அவர் லாக் பண்ணிக்கிறாரா. உங்களோட அந்த பாட்டில் ஒரு மாதிரி ரப் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அங்கேயே ஒரு மாதிரி லிக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி யாருக்குமே அவர் பண்ணியிருக்கவே மாட்டார். ஆனால் அவர் உங்கள் கூட இந்த மாதிரி இருக்கார். அவரோட டங்கவே உங்களுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறாரு. இது உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை. அவர் ஹேரெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி தூக்குறீங்க, அவர் ஹெட்டை தூக்குறீங்க வேணாம் வேணான்ட்டு. ஆனால் அவர் கேட்கவே இல்லைடா. பக்கத்தில் தாண்டா ஒரு கப்போர்ட் இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணி தாண்டா ஒரு பாக்ஸுக்குள்ளேருந்து ஒன்று எடுக்கிறாரு. ஆமாடா, அது வேறு எதுவும் இல்லை, சேஃப்டி தான். அதையும் ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு உங்களுக்குள்ளே தாண்டா இன்செர்ட் பண்ணுறாரு. ஏய், நீ பயப்படாதடி, உனக்கு பேபியெல்லாம் நான் கொடுத்துட மாட்டேன் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி உங்களுக்குள்ளே தேர்ஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம பெயின். ஆல்ரெடி அந்த இடமே ஒரு மாதிரி ரெட்டிஸாக எரிச்சலாக இருக்குது. அகெயின் உங்களுக்குள்ளே உள்ளே விடுறாரு. செம்ம எரிச்சல், வலிக்குது. அந்த இடமே ஒரு மாதிரி பேர்ன் ஆகி வீங்கி போயிடுச்சு. அந்த இடத்த அவர் பார்த்துருப்பாரு, பட் இருந்தாலும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்களுக்குள்ளே செம்மையாக பண்ணுறாரா. இப்படியும் ஒரு 3 ரவுண்ட் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறாரு. நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே. உங்களுக்குள்ளேயும் கம் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் மேலேருந்து அவர் எந்திரிச்சு அப்படியே உங்கள் சைடில் படுக்கிறாரு. உங்களையே பார்க்குறாரா. நீங்கள் நல்லா ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. என்னன்னு தெரில, உங்களை பார்க்கல ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் உங்களை ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு அவரும் படுத்துடுறாரு. ஓகே ஆர்மி, நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் பார்க்கலாம்.